சமையல் பேக்கிங். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட்டுக்கால் வந்து ஒரு 4 கால் எடுத்துருக்கேன். இதை நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு அந்த கருப்பாக இருக்குது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம மசாலா வந்து என்னென்ன தேவைங்கிறது, 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து மல்லி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கணும். அந்த மிக்ஸி ஜாரும் வந்து காய வச்சுருக்கணும். இது 3த்துமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாத ட்ரையாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவுடராக அரைச்சிக்கணும். இது கூட வந்து பூண்டு இஞ்சி சேர்த்து அரைக்கணும். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு உரித்து போட்டுக்கலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டு இஞ்சி நான் வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் உரித்து வச்சுருக்கேன். அதை நசுக்கி எடுத்துக்கலாம். வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நசுக்கிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நசுக்கிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. நம்ம நசுக்கி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நசுக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நசுக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம சூப்புக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கால் வந்து கழுவி வச்சுருக்க ஆட்டுக்காலை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ நசுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன்னா ஒரு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சை மிளகாய், அதனால தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து நான் சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். அதை நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், வேணான்னாலும் விட்டுடலாம். தக்காளி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை. இப்போ 4 கால் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம்னா நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சொம்பால் 2 சொம்பு 1 லிட்டர் தண்ணி. இப்போ இன்னும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி. இதுக்கு வந்து 4 காலுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி நான் 1/2 லிட்டர் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடிக்கலாம். மூடி 10 விசில், 8 இல்லை 9 விசில் வர வரைக்கும் நம்ம குக்கர் வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 9 விசில் விட்டு கால்லாம் வேக வச்சாச்சு. சூப்பராக கால் வெந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து தாளித்து ஊற்றலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஆட்டுக்கால் சூப்பு வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். பசங்களுக்கு வந்து ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து முட்டி வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க.